நமக்கு வந்து வயித்துல சாப்பிட்டது செரிமானம் ஆகலைன்னா நமக்கு தூக்கம் வருமா? வராது. கண்டிப்பா வராது. கேஸ் வரும், ஏப்பம் வரும், வெளியே குடிச்ச பார்ப்போம், உருண்டு பார்ப்போம், பிறண்டு பார்ப்போம். ஏண்டா வயிறு இந்த அவசரமா இருக்குது? ஏதாவது பழத்தை முழுசா அப்படியே முழுங்கிட்டியா? யாரோட சொரக்காய் பூசணிக்கெல்லாம் சாப்பிட்றோம்? ஃபேன்சியான காய்கறி, ப்ரொக்கோலி, லெட்யூஸ், ஸ்பினாச். Your smile is very nice. எனக்கு தக்காளி வெங்காயம் ஒரு நாகரிகம் இருக்கு. ஒரு அளவு வரைக்கும் பார்க்கலாம், அப்புறம் திரும்பி இருக்கணும். கரு சிதைவு வேற, குழந்தை இறப்பு வேற. முதல் தாய்மார் இருக்காங்கன்னா 6 மாதம்ல அவங்களுக்கு குழந்தையோட அசைவு தெரியும். குழந்தை வந்து முணுக்குன்னு உள்ளார உதைக்க கற்றுக்கும். அதை ஃபர்ஸ்ட் கிக்குன்னு நாங்கள் சொல்றது. அந்த மொமெண்ட்டை யாராலையுமே மறக்க முடியாது. எந்த மதரும் அதை வந்து கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொல்லுவாங்கன்னா, மேடம் நைட் எல்லாம் என்னால் தூங்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, உதச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அதையும் ஆனால் சிரிச்சுக்கிட்டே தான் அவங்க சொல்லுவாங்க. அசைவு இல்லை, குழந்தையோட அசைவு இல்லைங்கிறது நம்மளோட முதல் அறிவு. அது ஆக்சுவலி எனக்கு சொல்றதுக்கு கூட கடினமான ஒரு வலியோட தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா மதருக்கு அதனால இருக்கிற டேமேஜ், ரத்தம் வந்து உறையும் தன்மை மாறும். குழந்தை அசைவை கவனமா பார்த்துக்கணும். 3வது, நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறைகள் கிட்ட நம்ம போகணும். அதனால கண்டிப்பா காய்கறிகள் கம்பல்சரியாவே டயட்ல இன்க்ளூட் பண்ணணும். நீர் சத்து காய்கறிகள். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு பிரெக்னன்சில சார்ந்த நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட தான் கேட்க போறோம். இவங்க வந்து இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் எப்படி கிளியர் பண்ண போறாங்க அப்படின்னா, ஒரு அம்மாவா, ஒரு சகோதரியா, ஒரு தங்கையா, ஏன் நம்மளோட ஸ்நேகிதியா, இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ண போறாங்க. அவங்க தான் டாக்டர் சுகன்யா, கைனகாலஜிஸ்ட். இப்ப சில குழந்தைகள்லாம் வயிற்றுக்குள்ளேயே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது வயிற்றுக்குள்ள இறந்துட்டாங்க அப்படின்னு மதர்? ஓகே, இது குழந்தை இறந்தது அப்படின்னு நீங்க சொல்றது வந்து 5 மாதம் கழிச்சுன்றது நான் புரிஞ்சுக்கிறேன். கரு சிதைவு வேற, குழந்தை இறப்பு வேற. கரு சிதைவு வந்து அபார்ஷன்ஸ், குழந்தை இறப்பு வந்து 7 மாசம் 5 மாசத்துல இருந்து வர்றது எல்லாமே குழந்தை வந்து இது பண்றது. இப்ப 6 மாதம் முதல் தாய்மார் இருக்காங்கன்னா 6 மாதம்ல அவங்களுக்கு குழந்தையோட அசைவு தெரியும். குழந்தை வந்து முணுக்குன்னு உள்ளார உதைக்கிறதுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த மூமெண்ட்டை அதை என்ஜாய் பண்ற ஒரு மூமெண்ட்டா இருக்கும். அதாவது நமக்கு ஓகே, இங்க நான் இப்படி கேட்கிறேன், நமக்கு வந்து வயித்துல சாப்பிட்டது செரிமானம் ஆகலைன்னா நமக்கு தூக்கம் வருமா? கண்டிப்பா வராது. கேஸ் வரும், ஏப்பம் வரும், வெளியே குடிச்ச பார்ப்போம், உருண்டு பார்ப்போம், பிறண்டு பார்ப்போம். ஆனா வயித்துல ஒரு கரு வளரும் போது அது வந்து எட்டி உதைக்கிற ஒரு நொடி இருக்குது இல்ல, அதை ஃபர்ஸ்ட் கிக்குன்னு நாங்க சொல்றது. அந்த மொமெண்ட்டை யாராலையுமே மறக்க முடியாது. அந்த குழந்தை ஓடியாந்துக்கிட்டு உள்ளார குத்திக்கிட்டு உருண்டுக்கிட்டு உதைச்சிக்கிட்டு அந்த மூமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அது தூக்கத்துல நடந்தாலும் எந்த மதரும் அதை வந்து கம்ப்ளைண்ட் என்கிட்ட சொல்லுவாங்கன்னா, மேடம் நைட் எல்லாம் என்னால தூங்க முடியல, ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, உதச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்வாங்க. அதையும் ஆனா சிரிச்சுக்கிட்டே தான் அவங்க சொல்லுவாங்க. இதை வந்து கம்ப்ளைண்டா வைக்க மாட்டாங்க. அந்த மூமெண்ட் வந்து குறையும். ஃபர்ஸ்ட் குறைய ஆரம்பிக்கும். 1 மணி நேரத்துல சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 3 to 4 தடவையாவது ஒரு கிக், பேபியோட மூமெண்ட் இருக்கும். அந்த மூமெண்ட் வந்து ஷார்டன் ஆகும். ஒரு தடவை காலையிலேருந்து மூமெண்ட் அசையவே இல்லை, அசைவு வந்து குறைவாயிடுச்சு, அசையலைங்கிறது தான், அசைவு இல்லை, குழந்தையோட அசைவு இல்லைங்கிறது நமக்குள்ளோட முதல் அறிகுறி. அந்த அறிகுறியில நம்ம டாக்டரை போயிட்டு அப்ரோச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அங்கேயே நம்ம வந்து நம்ம ஸ்கிரீன் பண்ணிட்டு நமக்கு என்ன ஃபால்ட்டுங்கிறது கண்டுபிடிக்கலாம். டோட்டலாவே அசைவு இல்லை அப்படின்னு முடிவாகுது இல்லைங்களா, ஒரு 24 ஹவர்ஸ்க்கு 0 மூமெண்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா அது குழந்தை வந்து வயித்துல டேமேஜ் ஆயிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஓகே மேம், அது அவங்களுக்கு தெரியாம இருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ரிஸ்க் எல்லாம் இருக்கும் மேம்? ரிஸ்க் வந்து குழந்தை ஒன்று வயிற்றுலேயே வந்து செதஞ்சு போயிருக்குது அப்படின்னு சொல்லும் போது அதனால வர்ற பின்விளைவுகள், அந்த பிளாசண்டா நஞ்சுக்கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அழுகி போகும். குழந்தை வந்து அதுக்கான ஒரு இறந்த குழந்தைக்கான அது ஆக்சுவலி எனக்கு சொல்றதுக்கு கூட கடினமான ஒரு வலியோட தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா எவ்வளோ சந்தோஷமா சிரிச்சு போயிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ வந்து நான் இதை கொண்டு வர்றேன் அப்படின்னாவே எனக்கு இதுதான். குழந்தையோட உடல் உறுப்புகள் வெளி தோற்றத்துலேருந்து எல்லாமே மாறும். அதாவது இந்த போன்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகும், ஹெட் இருக்கிற போன்ஸ் எல்லாமே வந்து ஷ்ரிங்க் ஆகும், தண்ணி வத்தும். அது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை விடுங்க, மதருக்கு அதனால இருக்கிற டேமேஜ், ரத்தம் வந்து உறையும் தன்மை மாறும். இந்த விஷயத்தை எனக்கு சொல்றதுக்கு கடினமாக கூட தான் இருக்கு. குழந்தையோட சிதைவுகள் அப்படிங்கிறத தாண்டி அந்த நஞ்சு கொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் நமக்கு மிகப்பெரிய டேமேஜ். அந்த குழந்தைகிட்டேருந்து நஞ்சு கொடிக்கிட்டேருந்து போகிற சேனல் வந்து
பிளாக் ஆனதுனால அங்கேருந்து போகிற ரத்த ஓட்டம், ரத்தம் உறையும் தன்மை மாறும். ரத்தம் உறையும் தன்மை மாறும்போது அந்த குழந்தை வெளியில் வரும்போது அது மதருக்கு ரத்தம் உறையாமல் போகலாம், அதிக ரத்தப்போக்கு ஏற்படலாம், கிருமி தாக்குதல், அழுகுன பொருள் ஒன்று உள்ளார இருக்குது அப்படின்னு சொன்னால் அது கிருமியோட அட்ராக்ஷன் ஜோனாக இருக்குது இல்லையா, அதனால் கிருமி தாக்குதல் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு வேணுமா அப்படிங்கிறத தாண்டி அழகாக அவங்க மருத்துவ வசதி மகப்பேறு செக்கப்பை கரெக்டாக அவங்க எடுத்துக்கணும். 2வது குழந்தை அசைவை கவனமாக பார்த்துக்கணும். 3வது நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்க முறைகள் கிட்ட நம்ம போகணும். சரிங்களா? இதுதான் அந்த திருத்தங்கள். இதெல்லாம் மீறியும் அந்த குழந்தைக்கு வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அடுத்த காரணங்களான சர்க்கரை நோயாக இருக்கலாம், உயர் ரத்த அழுத்தமாக இருக்கலாம், பிளட் ப்ரெஷர். நான் இவ்வளோ தூய தமிழில் சொல்லுவேன், பிபி சுகரு இப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு ரீசன்ஸ் நிறைய இருக்குது. அதில் நம்மளாம் உருவாக்கி வச்ச ரீசன் வந்து நம்ம மதர் சைட்லேருந்து போகிறது நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகள்லேருந்து விலகி இருக்கும் போது யாரோட சொரக்காய் பூசணிக்கெல்லாம் சாப்பிட்றோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காய்கறி கடைக்கு போனீங்கன்னா அந்த பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். காலையிலேருந்து யாருமே அந்த கீத்தை வாங்கியிருக்கவே மாட்டாங்க. அதை தாண்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் விற்க போகுது ஃபேன்சியான காய்கறி, ப்ரொக்கோலி, லெட்யூஸு, ஸ்பினாச்சு, அப்புறம் என்னென்ன காய்கறிகள் நீங்க சொல்லுங்களேன். இல்லை, 2 வெஜிடபிள்ஸ், ஃபேன்சி வெஜிடபிள்ஸ், தக்காளி அது வந்து தினம் சமையல்ல இருக்கக்கூடிய காய்கறிகள். நான் சொல்றது ஃபேன்சியான காய்கறிகள், வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டு வர காய்கறிகள். நம்ம உள்ளூர் காய்கறிகள் தான் இங்க மறக்கப்படுற ஒரு காய்கறிகள். அந்த பூசணிக்காய் கீத்தை பாத்தீங்கன்னா இருக்கிறதுல விலை கம்மியா இருக்கிற காயில அதுவும் ஒண்ணு. ஒரு கீத்தை வாங்குறதுக்கு, பரங்கிக்காய் பூசணிக்காய் வாங்குறதுக்கு ஆள் இல்லாம காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை யாராவது என்ன வாங்குங்கன்னு கெஞ்சற அளவுக்கு அறுத்து வச்சு பார்த்திருப்பாங்க. கீத்துக்கு ஒரு பீஸ் 10 ரூபா தான் எடுத்துட்டு போங்கப்பா, யாராவது எடுத்துட்டு போங்கப்பா அப்படிம்பாங்க. கிளம்புறப்ப கடைசியா கடை சாத்துறப்ப இந்த பூசணிக்காய் சும்மா தான் இருக்கு, போட்டு கொடுக்குற இடம்லாம் இருக்கு. ஆனா அதுல எவ்வளவு நீர் சத்து இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நீர் சத்து அதிகம் சுத்த ஆரம்பிக்கும். நமக்கு உடம்புல இருக்கிற நீர் சத்து சுரக்க ஆரம்பிக்கும். சுரக்காய் பேர்லே இருக்கு, நீர் சுரக்கும் காய் சுரக்காய். சரிங்களா? அந்த மாதிரி இதை நான் நீர் சத்துல ரொம்ப உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி பேசுற மாதிரி இருந்ததுன்னா கூட அது நிதர்சனமான உண்மை. இப்போ இருக்கிற பனிக்காலத்துக்கு, இந்த டிசம்பர் சீசனுக்கு, நம்ம நியூ இயர் புத்தாண்டெல்லாம் வரவேற்கிறோம், எல்லாம் ஓகே. நம்ம எத்தனை தடவை ஒரு நாளைக்கு தண்ணீர் ஞாபகமாக குடிக்கிறோம். ஏன்னா இயற்கையிலே நமக்கு வந்து தாகமே எடுக்காது. அப்போ ஞாபகம் வச்சு நம்ம வந்து தண்ணியை தேடி நம்ம கரெக்டாக குடிக்கணும். நார்மல் நம்ம அப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸு யோசிச்சு பாருங்க. அதனால கண்டிப்பாக காய்கறிகள் கம்பல்சரியாகவே டயட்டில் இன்க்ளூட் பண்ணணும், நீர் சத்து காய்கறிகள். மேம், எனக்கு பிரெக்னன்சி ரிலேட்டட் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இருக்க நிறைய டவுட் உங்ககிட்ட நான் நிறைய கேட்டேன். ஸோ அது எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. அதில் நிறைய உணர்வுபூர்வமான கருத்துக்களுமே எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி மேம். தேங்க்யூ அனு, தேங்க்யூ. ஓகே. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.